வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். சொர்க்கம், நரகம். ஆக்சுவலாக சொர்க்கமும் இல்லை, நரகமும் இல்லை. இன்னைக்கு நீங்கள் சந்தோஷமா ஜாலியாக இருந்தீங்கன்னா நீங்கள் சொர்க்கத்தில் இருக்கீங்கன்னு அர்த்தம். இன்னைக்கு கஷ்டமாக ஒரு பல இன்னல்கள், குடும்ப குழப்பம், சமுதாயத்தில் பிணக்கு இருக்குது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணி வாழ்ந்துட்டு இருக்கீங்கன்னா நீங்கள் நரகத்தில் வாழ்கிறீங்கன்னு அர்த்தம். இப்போவே சொர்க்கத்தில் இருக்கீங்க, இப்போவே நரகத்தில் இருக்கீங்க. இறந்ததுக்கப்புறம் நீங்கள் என்ன ஆவீங்கன்னு யாருக்கா தெரியுமா? சொல்லி வச்சிருக்கிறாங்க. அது யாராவது ப்ரூவ் பண்ணியிருக்காங்களா? மனதை பயப்படுத்துறது. நீ எல்லாம் தப்பு பண்ணினா இந்த மாதிரி தண்டனை கொடுப்பாரு, யமன் வந்து இதில் போட்டு ஊசியில் வச்சு குத்துவார், தீயில வச்சு எரிப்பாருன்னா நீங்கள் பயப்படுவீங்க. ஐயோ நான் தப்பு பண்ணக்கூடாதா, மற்றவங்களை தவறாக பேசக்கூடாது. மனிதனை எப்படி நல்வழிப்படுத்துறது? ஒவ்வொரு மகான்களும் ஒவ்வொரு வகையான கருத்துக்களை சொல்லி அவங்கள நல்வழிப்படுத்தினாங்க. அதில் ஒரு மகான் வந்து இந்த மாதிரி ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறாரு, அதை ஃபாலோ பண்ணுறாங்க. பயப்பட்டாங்க. அந்த காலகட்டத்தில் இருக்க மனிதர்கள் வந்து ஆமாம் இது தப்பு பண்ணால் தண்டனை கிடைக்கும் பயந்தாங்க. நல்லது மட்டும் பண்ணு ஒரு சிலர் மாறினாங்க. அந்த ஒரு விஷயத்துக்காக சொல்கிறது கதைகள்லாம். அதை கேட்டு நற்பண்புகள் செஞ்சாங்கன்னா அவன் நல்லா இருப்பான். தீதும் நன்றும் பெருதர வாரா அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாம் சொல்லிட்டு போயிடுறாங்க. அதுக்கு உண்மையான அர்த்தம் என்ன? பால் இருக்குது, அதை கொண்டு போய் செவத்தில் எறிவீங்க, அது திரும்பி நம்மகிட்டதே வரும். நல்ல செயல்களை சமுதாயத்துக்கு கொடுக்குறோம், குடும்பத்துக்கு கொடுக்குறோம்னா மீண்டும் நம்மளுக்கு நன்மை வருது. கெட்டதை செஞ்சோம்னா கெட்டது வரும். இதை தான் வந்து சாமிஜி செயல் விளைவு தத்துவம்னு சொல்லி ஒரு பெரிய சிலபஸே வச்சுருக்கிறாங்க. அதில் அதுதான் எல்லாத்துக்கும் பிரதானம். அதுக்கப்புறம் அது கிளை, அது எல்லாம் தான் இந்த பாவ புண்ணியம், குடும்ப அமைதி, மற்ற எல்லாம் வருது. அது ஃபஸ்ட்டு பேஸாக தான். ஒரு மனிதன் செயல் நல்லதா கெட்டதா யார் டிசைட் பண்ணுறா? சமுதாயத்தில் ஒரு 100 பேர் இருக்காங்க. 90 பேர் இது நல்லதுன்னு சொன்னால் அதுவே நல்லது, 10 பேர் கெட்டதுன்னா அது எடுப்படாது. கரெக்டுங்களா? நம்மளுடைய செயல்பாடுகள் தான் நம்மளுக்கு விளைவுகளாக வருது. இது வந்து சமுதாயத்துக்கு அதே தான், தனிநபருக்கு அதுதான். கூட்டுத்தவம்னு சொல்கிறோம். எல்லோரும் சேர்ந்து ஒரு விஷயத்தை செஞ்சால் அதான் கல்ச்சர். இந்தியாவில், தமிழ்நாட்டில் ஒரு சில பழக்க வழக்கங்கள் நம்ம பண்ணுறோம். இதே மனிதர்களான பாருங்க இருக்காங்க. அமெரிக்காவில் வேறு பழக்கம், கர்நாடகத்தில் வேறு பழக்கம், பஞ்சாபில் வேறு பழக்கம், டெல்லியில் வேறு பழக்கம். நம்மளுடைய சுற்றுச்சூழல் எப்படி இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கை முறையும் மாறுது. பாண்டியில் போனீங்கன்னா சாதாரணமாக சின்ன ஷார்ட்ஸ் போட்டுக்கிட்டு டிஷர்ட்டை போட்டுக்கிட்டு ஜாலியாக சுற்றினாங்க. அவன் வந்து நம்மள மாதிரி ஃபுல்லி கவர்டாக போனால் வித்தியாசமாக பார்ப்பான். கரெக்டுங்களா? ஆனால் இங்கே வந்து அவங்க இங்கே வந்தாங்கன்னா நம்ம அவனை வித்தியாசமாக பார்க்குறோம். அந்த சமுதாயத்தில் ஒரு ஊரில் இருக்கக்கூடிய மக்கள் 100 பேர், 500 பேர், 1000 பேர் எப்படி பழக்க வழக்கங்களை கொண்டு வந்திருக்காங்களோ அதுதான் வந்து எல்லாரும் ஒத்துக்கிட்டாங்கன்னா அது நல்லது, எல்லாரும் ஒத்துக்கலைன்னா அது கெட்டது. இப்போ செயல் விளைவு தத்துவத்தில் டி நகரில் ரொம்ப இப்போ விளையாட்டுங்க கோயிலில் ரொம்ப பரபரப்பாக ஒரு 1000 லட்சக்கணக்கான பேர் இருக்கக்கூடிய ஒரு இடம். அங்கே வந்து நீங்கள் நடந்து போயிட்டு இருக்கீங்க, தரையில் ஒரு பை கிடக்குது. என்னடா பை கிடக்குதுன்னு எடுத்துக்கிறீங்க. அதில் ஒரு 1 லட்ச ரூபா பணம் மட்டுமே இருக்குது. கரெக்டுங்களா? பார்க்குறீங்க, பேர், அட்ரஸோ, ஃபோன் நம்பர் எதுவுமே இல்லை. இப்போ என்ன முடிவு? இப்போ நான் என்ன பண்ணுறேன், 4 விஷயம் இருக்குது. ஒன்று வந்து பக்கத்தில் ஒரு பொட்டி கடை இருக்குது, பொட்டி கடையில் போய் கொடுக்குறேன். யாராவது வந்தால் நீங்கள் கொடுத்துருங்க சொல்லலாம். பண்ணலாமா? அதுதான் ரெண்டுமே இருக்குது, ப்ளஸ் அண்ட் மைனஸ்ஸு. இவன் தூக்கிட்டு போயிட்டானா என்ன பண்ணுவான்னு யோசிப்போம். அவன் கொடுத்தா கொடுக்குறேன், கொடுத்தாட்டி போகிறேன். மனசில் நீங்கள் அப்படி நினைக்கிறீங்க. இன்னொருத்தர் என்ன நினைக்கிறாரு, நான் எடுத்துட்டு போகிறேன், எனக்கு சரி கடவுளே எனக்கு நான் கஷ்டத்தில் இருக்கிறேன், கடவுளை எனக்கு கூட பிடிச்சிட்டு பணத்தை போட்டா இருப்பான்ட்டு எடுத்துகிட்டு போகலாம். இது என்னுடைய அலைச்சூழல். இன்னொன்று என்ன நினைக்கிறேன், பக்திமான் எடுத்துனா சாமி உண்டியில் போட்டுருவோம்ப்பா, கொண்டு போய் என் பக்கத்தில் இருக்க கோயிலில் உண்டியில் போட்டான். இன்னொருத்தர் என்ன நினைக்கிறேன், போலீஸ்காரன்ட்ட போய் கொடுத்துடலாம்ப்பா, போலீஸில் போய். அப்புறம் திரும்பி யோசனை வருது, மனசு ஒரு குரங்கு. போலீஸ்காரன் அவனே தூக்கிட்டு போயிட்டாங்க, அவனை தூக்கிட்டு போகிறதுக்கு நானே வச்சுருந்தா பரவாயில்ல. இப்படி இருக்குது. ஒரு சின்ன செயல் பல வகையான வழிகள் இருக்குது. அது எது கரெக்ட்? எல்லாமே கரெக்ட். எது தப்பு? எல்லாமே தப்பு. ஒத்துக்கிறீங்களா? இப்படி சொன்னீங்கன்னா அப்படி இன்னொருத்தர் பதில் சொல்லுவார், இப்படி பேசுறீங்கன்னா இப்படி ஒரு பதில் பேசுவார். நீங்கள் வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துட்டீங்க, வீட்டில் சும்மா இருப்பாங்களா?
அவனுக்குலாம் அறிவு இருக்கா? இப்படி ஏமாத்திட்ட. யாரோ பாவப்பட்ட ஜென்மம், எவ்வளோ கஷ்டப்பட்டு சேர்த்து வச்ச காசை நீ தூக்கிட்டு வந்துட்டு நீ வீட்டில் இருக்கவங்க திட்டுவாங்க. இப்படியும் பேசும் அப்படியும் பேசும், இப்படியும் பண்ணா அப்படியும் பண்ணா. சரி, பக்கத்து கடையில் கொடுத்துட்டு வந்துருந்தீங்கன்னா வீட்டில் வந்து சொல்லுவீங்க, திட்டத்தை செய்வாங்க. ஏன்னா நீ எடுத்துகிட்டு வந்துட்டு வேண்டியதாண்டா, எதுக்கு நான் நீங்கள் எவனுக்கோ கொடுத்தா அவன் தூக்கிட்டு போயிடுவானேடா சொல்லுவாங்களா? இப்போ எதை செய்யறது, எது கரெக்டு எது தப்பு? எல்லாமே கரெக்டு, எல்லாமே தப்பு. இதுதான் கன்க்ளூஷனு. ஆனால் அன்னைக்கு நீங்கள் என்ன செயல் செய்கிறீங்களோ, என்ன முடிவு எடுக்கிறீங்களோ, உங்களுடைய மனசுக்கு எது சரின்னு படுதோ அதுதான் முடிவு. அந்த முடிவை எடுத்துட்டீங்கன்னா அதை பற்றி செகண்ட் ஒப்பீனியன் வரக்கூடாது. அது சரியா தப்பா, கரெக்டாக தப்பான்னு ஆர்கியூமெண்ட்டு எல்லையெல்லாம் போயிட்டே தான் இருக்கும். உங்கள் மனசுக்கு நல்லா யோசனை பண்ணுறீங்க, எது சரின்னு நினைக்கிறீங்களோ அதை செஞ்சுட்டீங்க. செஞ்சதுக்கப்புறம் அதை பற்றி யோசிக்கக்கூடாது. இப்படி யோசிச்சிங்கன்னா தான் பிரச்சனை வருது. இன்னும் ஒரு 10 வருஷமும் உட்காந்து அப்படி பண்ணியிருக்கலாமோ, இது இப்படி பண்ணியிருக்கலாமோ, அதை அப்படி செஞ்சால் நல்லா இருந்திருக்குமோ, இது இப்படி செஞ்சால் நல்லா இருக்குமான்னு போட்டு மண்டையை போட்டு உழப்பிக்கிட்டே இருந்தோம்னு வச்சுங்க, அப்போ தான் அது நரகத்துக்கு போகிறோம். எடுத்தோமா, இந்த வேலையை முடித்தோமா, செஞ்சோமா, நெக்ஸ்ட்டு ஜாப் போயிடணும். அதை பற்றி சிந்தனைகளை ஒதுக்கிடணும். செஞ்சு முடிச்சாச்சு, நீ மாற்ற முடியுமா? அதை பற்றி பேசி ஃபைனல் கன்க்ளூஷனை வரவே வராது. எல்லா விஷயத்துக்கும் நீங்கள் ஆராய்ச்சி பண்ணுங்கள். எல்லாத்துக்கும் இதே முடிவு தான். பின்னாடி நடந்ததை யோசனையே பண்ணக்கூடாது. அது ஒரு ஸ்டோரேஜில் இருக்குது. தேவையா? சரி, இது அப்படி பண்ணிக்கலாம், இனிமேல் இது மாதிரி நடந்துச்சுன்னா இந்த மாதிரி பண்ணிக்கலாம், நீங்கள் ஒரு முடிவு எடுத்துக்கலாம். இனிமேல் இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி நடந்துச்சுன்னா இந்த மாதிரி பண்ணிக்கலாம், இது இந்த மாதிரி நம்ம பண்ண தப்பு, இனிமேல் இந்த மாதிரி பண்ணிக்கலாம், நீங்களே ஒரு முடிவுக்கு வருவீங்க. அவ்வளோதான்.